ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. சார், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார் கேட்கணும். நான் நல்லா இருப்பேனா மாட்டேனா? ரெண்டாவது, நான் ஏதாவது கொஞ்சம் ஆயுளோட இருப்பேனா மாட்டேனா? அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் இப்போ சில பேருடைய இன்னைக்கும் ரிஷபராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? பெண்கள் வீட்டில் அவங்களாம் வேலைக்கு அனுப்புகிறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் வீட்டில் இருந்து இந்த அம்மா பாவம் படுற பாடு இருக்கு. எல்லா பக்கமும் கணவருக்கும் பதில் சொல்லணும், பிள்ளைங்களுக்கும் பதில் சொல்லணும், பேரம்பேத்தியும் பார்த்துக்கணும். அவங்க படுற கஷ்டத்துக்கு அளவே. மாமனார் மூலம் நல்ல உதவி அல்லது ஆலோசனை கிடைக்கும். சொத்து மற்றும் முடிவுகளில் அவர் பங்கு அதிகரிக்கும். இதே போல பணம் தொடர்பான பேச்சுக்களில் தெளிவு அவசியம். மரியாதை கொடுத்தால் ஆதரவு கிடைக்கும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உங்கள் எல்லாரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி. அடுத்ததாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கறது ஆனி மாத ராசி பலன்கள். ராசி பலன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை: இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த ஆனி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் சுவாமி நம்ம ஆனி மாதத்துக்கு ராசி பலன் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கா, இந்த மாதிரிலாம் ஏதாவது சில சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக உண்டு. எப்படி அப்படின்னா, இப்போ மேஷராசியில் மேஷத்தில் சூரியன் இருந்தால் மேஷம், ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் பிறந்த சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம். இப்போது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சூரியன் போகும்பொழுது, மிதுனத்தில் சூரியன் இருக்கும்போது ஆனி மாதம், சித்திரை வைகாசி ஆனி மாதம். இப்போ அந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆனி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது. மேஷத்தில் செவ்வாய் இருக்கார், மிதுனத்தில் சூரியன் புதன் மாதிரி கிரகங்கள், சந்திரன் இன்னைக்கு தேதியில் நம்ம பார்க்கும் பொழுது. அதே போல் கடகத்தில் குரு சுக்ரன், அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி, இந்த மாதிரி கிரக அமைப்புகள். அப்போ இதை வச்சு இந்த ஆனி மாத ராசி பலன்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு, இந்த 12 ராசிக்குமே எது எதெல்லாம் நல்லது, எது எதெல்லாம் கெடுதல் உண்மையே இருக்கு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கு. எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இல்லையோ அந்த இடத்துல ஒரு அலர்ட் மணி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த ராசி பலன்கள். ஸோ இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும், இந்த மாசத்துல நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு, சில ராசிகளுக்கு புதிய விதி பாதையை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். சில ராசிகளுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு களம் மாறும் நேரம், பொறுமையாக இருந்தவர்களுக்கு பலன் கிடைக்கும் நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பணம், வேலை, காதல், குடும்பம், தொழில், எந்த ராசிக்கு ஏற்றம், எந்த ராசி அலர்ட்டா ஜாக்கிரதையா கரெக்டா இருக்கணும். 12 ராசிக்கும் சொல்ல போறேன் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும், எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் விபரீதமா இருக்கு, எந்தெந்த ராசி ஸ்மூத்தா ஓரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனி மாதம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல நித்தியகண்டம் பூர்ண ஆயுசா இருக்குங்க. ஒரு நாளும் நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ள உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நித்தியகண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி. விதி எழுதாததை முயற்சி எழுதும் மாதம் ஆனி மாதம். காத்திருந்தவர்களுக்கு கதவு திறக்கும், அவசரப்பட்டவர்களுக்கு பாடம் புகட்டும். நீ அவசரப்படுறியோ உனக்கு பாடம் புகட்ட போறது. இந்த மாதம் உனக்கு ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை மாறலாம். சில ராசிகளுக்கு ராஜயோகம், சில ராசிகளுக்கு எச்சரிக்கை மணி. ஸோ கவனமா இரு. இந்த 12 ராசியை முழுமையா நீ கேளு. அப்போ உன் ராசிக்கு என்ன சொல்றேன், உன் ராசிக்கு என்ன அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கலாம். உழைப்பவர்களுக்கு உயர்வு உறுதி, அலட்சியம் செய்வதற்கு அலர்ட் உறுதி அப்படின்னு சொல்லலாம். மேஷம் முதல் மீனம் வரை உங்கள் ராசிக்கு ஆனி மாதம் என்ன செய்தி கொண்டு வருகிறது, முழு பலன்களை நீங்க பாருங்க. ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. சார், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார் கேட்கணும். நான் நல்லா இருப்பேனா மாட்டேனா? ரெண்டாவது, நான் ஏதாவது கொஞ்சம் ஆயுளோட இருப்பேனா மாட்டேனா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் இப்போ சில பேருடைய மனசுல. ஏன்னு கேட்டா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, சக்கரவர்த்தி போல் வாழணும்னு நினைச்சு கடைசியில இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம திண்டாடி கஷ்டப்படுறாங்க பாருங்க. இதுதான் அந்த ரிஷபராசியுடைய முதல் விஷயம். ஸோ சக்கரவர்த்தி மாதிரி இருக்கணும்னு நினைச்சாங்க, இருந்தாங்க. ஆனா இப்ப இல்லை.
இப்போ இருக்கணும்னு நினச்சா கூட சில பேருக்கு அது அவங்களுடைய ராசி பலன் ஓரளவுக்கு கொஞ்சம் பொருந்திருந்தா நல்லா இருக்கும். ஆனால் சில பேர் படுற பாட்டுக்கு, அதுவும் இந்த ஆணி மாதம்லாம் ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, எதுக்கு உனக்கு நீ ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடுற, உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருக்க முடியாதா, அப்படியா இப்படியா, ஈகோ பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் நீ இருக்கே தவிர நிம்மதியாக இருக்கியா? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு உனக்கான வாழ்க்கை, உனக்கான ஒரு சில விஷயத்தை நீ பண்ணிண்டியா? இல்லை. உனக்கான வாழ்க்கையை 1 மணி நேரம் நீ வாழ்ந்திருக்கியா? கிடையாது. கஷ்டப்படுற, எல்லாம் செய்கிற, எல்லாம் பண்ணுற, கெட்ட பேர் வாங்குற, உனக்கான ரெகக்னைசேஷன் இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் நம்மளை 4ஆ பார்க்குறானுங்க, 2ஆ பார்க்குறானுங்க, ஒரு நல்ல விஷயமா நம்மளை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பணவரவு மற்றும் சேமிப்பு அதிகரிக்கும், வேலைக்கான அங்கீகாரம் மற்றும் பதவி உயர்வு வாய்ப்பு இருக்குது, வீடு நிலம் வாங்கும் யோகம் இருக்குது, எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு நீ மைண்ட் செட் பண்ணிக்க மாட்டேங்கிறியே. எல்லாம் வேலைக்கு போனால் வேலை செய்கிற இடத்துலலாம் குறை சொல்கிற. நீ வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும்னா வேலை இடத்துல 1000 கஷ்டம் இருக்க தான் இருக்கும். நீ போய் பணம் சம்பாதிக்கணும்னு உனக்கு அந்த எண்ணம் தான். வேலை செய்கிற இடத்த நீ என்னைக்கு குறை சொல்ல ஆரம்பிக்கிறியோ, வேலைன்னா அப்படி தான் இருக்கும். 10 விதமாக இருக்க தான் இருக்கும். ஒருத்தன் நல்லவனாகவும் இருப்பான், ஒருத்தன் கெட்டவனாகவும் இருப்பான், ஒரு விஷயமாகவும் தான் இருப்பான். இது உங்களுக்குன்னு இல்லைங்க. ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறவங்களுக்குன்னு இல்லை, ஒரு கோவிலில் கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு கோவிலில் ஒரு நிர்வாகத்தில் ஒரு 25 பேர் இருக்காங்க, ஒரு நிர்வாகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு அர்ச்சகர் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அர்ச்சகர்கிட்ட 25 பேருமா சந்தோஷமா அப்படியே வாங்க சாமி, போங்க சாமி, உட்காருங்க சாமி, நீங்களுக்கு சாமின்னு சொல்கிறாங்க? கிடையாது, கிடையாது. ஒரு ஒரு தலைவர் ஏதோ அங்கே இருக்கிற ஒரு 3-4 பேர், ஒரு 10 பேர் அதிகபட்சம் சாமி வர்றாரு, ஒரு மரியாதை. மித்தவங்களாம் அப்படி சொல்லலாம், வாசாமி அப்படின்னு தான் கூப்பிடுவான். கூப்பிடும்போது வாசாமி போசாமின்னு தான் கூப்பிடுவான். ஐரா வாங்க அப்படின்வான். என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீ அந்த இடத்த விட்டு வந்துட முடியுமா? உன்னுடைய சில விஷயங்கள் எல்லாத்தையும் அனுசரித்து பண்ணதானே பண்ணணும், வேற வழி இல்லையே. அதனால் நீ வேலை செய்கிற இடத்த குறை சொல்லாமல் அந்த இடத்த நீ மாற்றிக்கிட்டா தான் நீ அந்த இடத்துல திருப்தியாக வேலை செய்ய முடியும். நெருங்கியவர்களை அதிகமாக நம்பி ஏமாற வாய்ப்பு உண்டு. நகை பணம் முக்கிய ஆவணங்களில் கவனக்குறைவு இழப்பை தரலாம். சகோதரர்கள் அல்லது உறவினருடன் சிறிய மனக்கசப்பு வரும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை அதிகரிக்கும். ஸோ கவனமாக பார்த்து பண்ணு. பிரச்சனைகள் மீண்டும் பேசப்பட்டு மன அழுத்தம் வரும். ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசுறதுனால தீர்வு வராது. பேசினதே நீ திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். தீர்வு கிடைச்சிருமா? கிடைக்காது. அந்த தீர்வும் ஆகாது. விட்டு தொலை, வேற வேண்டாம், விட்டு தொலைன்னு விட்டுரு, வேண்டாம், அந்த மாதிரி போயிடு. 2வது, தொண்டை மற்றும் கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது சளி, அலர்ஜி தொந்தரவு, உடல் எடை அதிகரிப்பு, இதெல்லாம் இருக்கு. உடல் எடை அதிகரிப்பு, சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கமின்மை மற்றும் மனசோர்வு சில பேருக்கு ஏற்படலாம். உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்படலாம். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு செஞ்சும் இன்னைக்கும் ரிஷபராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? பெண்கள் வீட்டில் அவங்களாம் வேலைக்கு அனுப்புகிறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் வீட்டில் இருந்து இந்த அம்மா பாவம் படுற பாடு இருக்கு. எல்லா பக்கமும் கணவருக்கும் பதில் சொல்லணும், பிள்ளைங்களுக்கும் பதில் சொல்லணும், பேரம்பேத்தியும் பார்த்துக்கணும். அவங்க படுற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது ரிஷபராசி. அந்த மாதிரி இருக்கு. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது பணம் தொடர்பான விவாதங்கள் வரலாம். சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. குடும்ப பொறுப்புகள் காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஜூன் மாத இறுதியில் சிறிய வாக்குவாதங்கள் உருவாகி மறையலாம். ஸோ பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்து நடந்தால் உறவு வலுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், வீட்டு நிர்வாகம் தொடர்பாக கருத்து வேறுபாடு வரும். நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன், நீ யாரு, இப்போ நீ என்ன பண்ணுறது, நான் பார்த்துக்கிறேன், நான் இத்தனை நாள் நான் பார்த்துக்கலையா, நீ என்ன பார்க்குறது, நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்க்குறது, நீங்கள் 2 பேருமே பார்க்க வேண்டாம், மருமகன் நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், நீ இன்னைக்கு நேற்று வந்துட்டு நீ பார்த்துப்பியா, அதெல்லாம் முடியாது. இந்த சண்டை வரும். குடும்ப உறவுகள் பற்றின பேச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். பழைய குடும்ப விஷயங்களை மீண்டும் பேச வேண்டாம். பழைய சண்டை கிளறி பேச வேண்டாம். மாமியார் உடல் நலத்தில் கவனம் தேவை. யாருங்க கவனிக்க போகிறேன்? என் உடல் நலம் போனால் என்ன இருந்தேன், எனக்கு ஒரு தலைவலின்னா கூட ஒரு மாத்திரை கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. என்ன சாவடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர என்ன ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு இன்னைக்கு எத்தனையோ மாமியார் இன்னைக்கு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு மாத்திரை கேட்டு பாருங்களேன், இந்த பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பானே தவிர ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்க மாட்டான். பொறுமையாக நடந்து கொண்டால் உறவு மேம்படும். யார் பொறுமையா இருக்கா இருந்தால் மேம்படும். மாமனார் மூலம் நல்ல உதவி அல்லது ஆலோசனை கிடைக்கும். சொத்து மற்றும் முடிவுகளில் அவரவர் பங்கு அதிகரிக்கும். அதே போல பணம் தொடர்பான பேச்சுக்களில் தெளிவு அவசியம். மரியாதை கொடுத்தால் ஆதரவு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நாத்தனார் நகை அல்லது குடும்ப உரிமை தொடர்பாக பேச்சுக்கள் வரலாம். நாத்தனார் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த நகையில சம்பந்தம் இருக்கு, எனக்கு இந்த நகையை கொடு,
சண்டை வரும், பிரச்சனை வரும், கவனமா இருங்க. உறவினர்களின் பேச்சை முழுமையாக நம்ப வேண்டாம். எதுல நம்பணுமோ அதுல நம்பிக்கோங்க, பார்த்துக்கோங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. ஆன்லைன் மோசடியில் சிக்காமல் இருப்பது நல்லது. ஆன்லைன் மோசடி சந்திப்பீங்க, ஸ்கேம்ல எதையும் விட்டுற போறீங்க, கவனமா இருங்க. ஜூன் 22, ஜூலை 1, ஜூலை 13 எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள். நகை பணம் பாதுகாப்பா வச்சிருங்க. வாகன விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்க. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது ஒரு வேலை பார்க்குறது, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ரெகக்னேஷன், சில தொழில் விஷயங்கள், மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மாணவர்கள் சமூக வலைதளத்தை ரொம்ப நோண்டாம ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான படிப்பை மட்டும் படிச்சுன்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் சிறப்பாக மேலே மேலே அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இந்த ஆணி மாத ராசி பலன்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் சுவாமி. இப்போ இந்த ஆணி மாத ராசி பலன்களில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். நான் மக்கள் ஜோதிடர், நான் மக்கள் ஜோதிடர். ஸோ மக்களுக்கான அன்றாட பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஜோதிடர் நான். அன்னாடம் நீ என்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்க, நான் எழுதியே தருவேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் நீ இந்த மாதம் நீ இந்த பிரச்சனை அனுபவிப்பேன்னா நான் எழுதியே தருவேன். நீ இதுதான் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி நான்லாம் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் மக்கள் ஜோதிடர். அதனால எனக்கு தெரியும் மக்கள் நான் ஒரு ஜாதகம் கணிக்கும் போது என்னுடைய முன் காணொளிகள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. பிரம்மன் எழுதிய விதி, அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1960 முதல் 90 வரை, 90 முதல் 2025 வரை மக்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது, கர்மா, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கக்கூடியதுல இந்த ஆணி மாத ராசி பலன்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்களை நீங்க சில பேருக்கு இது 100% இல்லை, 200% அப்படியே பழிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது, பழிக்கும். நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் கால் பண்ணி, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட அட்மின் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஜாதகத்தை ஒரு 20 நிமிஷம், உங்களுக்காக ஒரு 20 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா வாழ்க்கையில? ஸ்பெண்ட் பண்ணி டைம் கேளுங்க. ஒரு வீடியோ கால் பண்ணி கேளுங்க, ஒரு நார்மல் கால் பண்ணி பேசி உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படிதான் இருக்க போறோம், இதெல்லாம் தான் நமக்கு வரப்போகுதுங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. உங்களுடைய பூஜையும், உங்களுடைய தெய்வ பக்தியும், உங்களுடைய சில விஷயங்களும், என்னுடைய ஆசீர்வாதமும் எப்படி இருக்கு என்னங்கிறது நீங்க பிறகு பாருங்க. தெய்வத்துடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. சுபம். வாழ்க வளமுடன்.